ரைட். நாங்கள் முந்தைய 2 வீடியோக்கள்லையும் 2016க்குரிய சயின்ஸ் பாஸ் பேப்பரோட கேள்விகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3வது வீடியோ. இதில் நாங்கள் 17வது கேள்வியில் இருந்து பார்ப்போம். 17வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா, கமலன் நீண்ட காலமாக ஒரு கண்ணாடி தொழிற்சாலையில் வேலை செய்கிறான். அவனுடைய நுரையீரல் இழையங்கள் படிப்படியாக அழிவடைவதாக ஒரு மருத்துவ பரிசோதனையில் வெளியாயிற்று. இதற்கேற்ப கமலன் எந்நோய் நிலைமைக்கு உட்பட்டுள்ளான் என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது நுரையீரல் இழையங்கள் அழிவடைகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒரு நோய் நிலைமையாம். அடுத்து இன்னொரு தரவு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமலன் என்றவர் கண்ணாடி தொழிற்சாலை ஒன்றில் தான் நீண்ட காலம் வேலை செய்கிறாருண்டு. நுரையீரல் இழையங்கள் பற்றின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும், அது சுவாச தொகுதி சம்பந்தமான ஒரு நோயாகத்தான் இருக்கும். அப்போது சுவாச தொகுதி சம்பந்தமான நோய்கள் நாங்கள் எங்கே படிப்போம்? கிரேட் 11ல் பார்ட் 1 புக்கில் 6வது அலகு எங்களோட உடம்புல தொகுதிகளை பற்றி நாங்கள் படிப்போம். அதில் சுவாச தொகுதி படிக்கிறதோட கடைசியாக சுவாச தொகுதிக்கு வரக்கூடிய அது சம்பந்தமான நோய்கள் பற்றி இருக்குதுன்னு. இப்போ அதில் இருக்கு சிலிக்கா சேர்வைகள் அடங்கிய கைத்தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு சிலிக்கோசிஸ் என்ற ஒரு நோய் வருமுண்டு. சிலிக்கோசிஸ் என்ற நோய் சிலிக்கா சேர்வைகளில் உள்ள கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு வரும். இப்போ சிலிக்கா சேர்வைகள் அடங்குகிற கைத்தொழில்கள் என்ன? கிரனைட், நிலக்கரி, சுரங்க மணல், அடுத்தது கண்ணாடி என்றுக்குள்ள உங்களுக்கு சிலிக்கா ஞாபகம் வரணும். சரியா? அப்போ சிலிக்கான்னு சொன்னால் அங்கே சிலிக்கோசிஸ் என்ற நோய். ரைட். அடுத்தது இப்போ உங்களுக்கு சிலிக்கோசிஸ் என்ற ஆன்சரை தெரிவு செய்யணும். எஸ்பெஸ்ட்ரோசிஸ்ன்றதும் சுவாச சம்பந்தமான ஒரு நோய் தான். அது அந்த எஸ்பெஸ்ட்ரோஸ் அந்த தூசி சம்பந்தமான கைத்தொழிற்சாலைகளோடு வாருதுன்னு. அடுத்தது சுவாசப்பை குழாய் அலர்ச்சிகளும் சுவாச தொகுதியோடு வாரது தான். அடுத்தது இரைப்பை அலர்ச்சி என்றது சமிபாட்டு தொகுதியில் வர ஒரு நோய். என்ன? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். இலிங்க மில் இனப்பெருக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 4 விடைகள் தந்திருக்கிறாங்க. குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையில் எச்சங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறுகிய காலத்தில் நிறையா எச்சங்களை உருவாக்கலாமா. அடுத்தது ஒடுக்கப்பிரிவு நடைபெறும், புணரிகள் உண்டாகும், சூழலுக்கு நன்கு இசைவாக்கமடைந்த இயல்புகள் உள்ள புதிய அங்கி இனங்கள் உருவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இனப்பெருக்கத்தில் 2 வகைகள் படிப்போம். என்ன? இலிங்க மில்முறை இனப்பெருக்கம், இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துக்கும் இலிங்க முறை இனப்பெருக்கத்துக்குமான வித்தியாசங்களை ஒரு சமரைஸ் பண்ணி உங்களோட புக்லேயே இருக்கிற ஒரு அட்டவணையை தான் நான் இங்கே தந்திருக்கிறேன். இது நாங்கள் கிரேட் 10ல் படிப்போம். ஏன்னா கிரேட் 10 பார்ட் 2 புக்கில் 14வது அலகில் நாங்கள் படிக்கிறது. நான் இங்கே பக்கமும் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்களோட புக்கில் உள்ள அதே அட்டவணையை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். என்ன இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் சொல்லக்குள்ள அங்கே என்ன தந்தை தாயின்னு 2 பேர் இல்லை, தாய் மட்டுமே. இலிங்க முறையாக இருந்தால் தாயும் வேணும் தந்தையும் வேணும். கேள்வி எங்கட இலிங்க மில்முறை. ஆகவே நாங்கள் அதில் உள்ளதை பார்ப்போம். தாய் மட்டும். அடுத்தது தாயை பெருமளவில் ஒத்த சேய் அங்கிகள் தோன்றும். தாய மாதிரியான அங்கிகள் தான் உருவாகும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் தான் தாயும் தந்தையும் 2ம் இருக்கிறதால அவங்க 2 பேருடையும் இயல்புகள் கலந்த புதிய இயல்புகள் கொண்ட அங்கிகள் தோன்றும். சரியா? அடுத்தது புணரிகள் இருக்கிறதும் இலிங்க முறை இனப்பெருக்கத்தில். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் புணரிகள் இல்லை. ஆகவே நாங்கள் அந்த ஆன்சர் எல்லாம் பிழையானதுன்னு கருதலாம். அடுத்தது பாருங்கள், புதிய இயல்பு கொண்ட உயிரினம் தோன்றாது என்று இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் தான் சூழலுக்கு இசைவாக்கங்கள் உள்ள புதிய இனங்கள் தோன்றும், அதாவது புதிய இயல்புகளை கொண்டது. அப்போ அந்த ஆன்சரும் இலிங்க முறைக்கு தான் வரும், இங்கே அது வராது. அடுத்தது
இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் என்ன நடக்கும்? இலையுறு பிரிவு தான் நடக்கும், ஒடுக்கட்பிரிவு நடைபெறாது. இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் தான் ஒடுக்கட்பிரிவு நடைபெறும். பாருங்க, அதுவும் இங்கே உங்களுக்கு தந்திருக்கிற பாயிண்ட் தான். ஒடுக்கட்பிரிவு நடைபெறுவதில்லை. ஆகவே அதுவும் பிழையான ஆன்சர். ஆகவே குறுகிய காலத்தில் அதிக எண்ணிக்கையான எச்சங்களை உருவாக்கலாம் என்றது தான் என்னது இலிங்க மில் இனப்பெருக்கத்துக்கான அவங்க தந்த விடைகளில் சரியான விடையாக அமையும். சரியா? ரைட். பெருமளவான எச்சங்களை குறுகிய காலத்தினுள் தோற்றுவிக்க முடியும். இது எல்லாமே பாருங்கள் புக்கில் இருக்கிற அதே பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே படிக்க தேவை. புக்கை படித்தாலே கேள்விகளை அழகாக ஆன்சர் பண்ணலாம். ரைட். திரும்ப ஒரு கதை ஞாபகப்படுத்தணுமெண்டா நான் இங்கே எந்த புக் எந்த அழகு பக்கமெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு தடம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு ஆடியின் குவிய தூரம் 30 சென்டிமீட்டர் ஆகும். வில்லைகள் ஆடிகள் பற்றி நாங்கள் படிக்கிற பாடம், அதில் ஆடியை பற்றி தான் நீங்கள் கேள்வி. ஒரு ஆடியோட குவிய தூரம் 30 சென்டிமீட்டரா. அந்த ஆடியின் தலைமை அச்சு மீது ஒரு பொருளை வைக்கும் போது ஆடியின் மூலம் உண்டாக்கப்படுற பிம்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எப்படியாம்? மெய் பிம்பமாம். அதே வேளை பருமன் பொருளின் பருமனுக்கு சமனம். அப்படி இருக்கும்போது ஆடியிலேருந்து பொருளுக்குள்ள தூரம் கேட்டிருக்கிறாங்க. அதாவது பொருளின் அமைவிடம் நாங்கள் பார்ப்போமே என்ன. ரைட். உங்களுக்கு இதுவும் புக்கில் ஒரு சமரியாகவே அட்டவணை தந்திருக்கு. இது நான் புக்கில் உள்ள அட்டவணையை தான் போட்டும் இருக்கிறேன். பக்கமும் பாருங்கள். கிரேட் 11 பார்ட் 1 தான் 5வது அலகு ஏன்னா நாங்கள் ஒளியியல் பற்றி படிக்கிற பாடம். அதில் குழிவாடியில் தோன்றுற பிம்பங்கள் பற்றி ஒரு சமரி இருக்கும். இப்படி ஒரு அட்டவணையில் 131ஆம் பக்கம் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதில் பாருங்கள், அவங்க சொன்ன பாயிண்ட்ஸை பார்ப்போம். மெய்பிம்பம் பொருளுக்கு சமனாக இருக்கணும். பாருங்கள், பொருளுக்கு சமனான பிம்பம் மெய்பிம்பம். அப்படி இருந்தால் பொருளோட அமைவிடம் பாருங்கள் குவிய தூரத்தை போன்று 2 மடங்கு தூரமாக. குவிய தூரம் கேள்வியில் 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? அதன் 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறதால 60 சென்டிமீட்டரை நீங்கள் விடையாக தெரிவு செய்யலாம். அப்போ இந்த அட்டவணை இதை பற்றி தெரிஞ்சிருந்தா நீங்கள் இந்த கேள்வியை குயிக்காக செஞ்சு ஆன்சரை எடுத்திருக்கலாம். ரைட். ரைட். அடுத்த கேள்வி 20வது. ஒரு தசை இலையத்தை பற்றி உருவொன்று தந்திருக்கிறாங்க. இந்த தசை இலையத்திட பேரையும் தொழிற்பாடையும் சரியாக சொல்கிறது எது என்று கேட்டிருக்கிறாங்க. என்ன? ரைட். இது கேள்வியில் உள்ள படம். இங்கே நான் புக்கில் உள்ள படம் 2ஐயும் போட்டிருக்கிறேன். இப்போ அதே படம் எங்கே இருக்கிறது உங்களுக்கு விளங்கும். இந்த படம் தான் கேள்வியில் உள்ள படம் என்றது. என்ன? ரைட். அது இப்போ இதய தசை இலையம். எப்படி இதய தசை இலையத்திட தொழிற்பாடு எப்படி? இச்சையுள் இன்றியது. ஏன்னா இச்சையின்றி இயங்கும். இச்சையின்றி இயங்குறதால தான் இதயம் தானாகவே தான் இயங்குது. நாங்கள் நினச்சி இயங்குறது இல்லையே. நாங்கள் நினைச்சு இயங்குறதா இருந்தால் தான் இச்சை வலி. இதய தசை இச்சையின்றி இயங்கக்கூடிய ஒரு தசை. ஆகவே அப்படி வரக்கூடிய ஆன்சர் 4வது ஆன்சர். சரியா? ரைட். இது உங்களுக்கு கிரேட் 11 1வது பாடம். என்ன? அழகு 1 இலையங்கள் பற்றினது. அதில் தசை இலையம் பற்றி படிக்கக்குள்ள இந்த இதய தசை வன்கூட்டு தசை பற்றியெல்லாம் வரும். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 21வது கேள்வி. ஒரு குளத்தின் நீர்மட்டத்திலிருந்து 2 மீட்டர் நிலைக்குத்தாக கீழே ஒரு புள்ளி மீது நீரினால் உணர்த்தப்படும் அமுக்கம் யாது என்று கேட்டிருக்கிறாங்க. நீர் அடர்த்தி தந்திருக்கிறாங்க. அடுத்தது புவியீர்ப்பு ஆர்முடுகளுடைய பெருமானமும் தந்து இருக்கிறாங்க. என்ன? ரைட். திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். H ρg என்று நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா H என்றது உயரம், ρ என்றது அடர்த்தி, G என்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள்.
ஆகவே உயரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நிலைக்குத்து உயரம் 2 மீட்டர். அடுத்தது நீர்ட அடர்த்தி தந்திருக்கிறாங்க 1000 கிலோகிராம் மீட்டர் -3. அதோட புவியீர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானமும் தந்திருக்கிறாங்க 10 ms -2. இப்போ நீங்கள் இது அவ்வளோத்தையும் பெருக்கி விடையெடுத்தால் 20,000 நியூட்டன் மீட்டர் -2 வரும். என்ன அப்போ அப்படி வர ஆன்சர் 4வது ஆன்சர். பூஜ்ஜியங்களை சரியாக பெருக்கி இருந்தால்தான் 4வது ஆன்சர் வரும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 2வது ஆன்சர் வந்திருக்கலாம். 20,000 நியூட்டன் மீட்டர் -2 விட வரும். சரியா? ரைட். இது எந்த பகுதி கீழே இருக்குது? கிரேட் 10ல் 15வது அலகு திரவ அமுக்கம் என்ற தலைப்பு கீழே அது இந்த திரவ அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு உங்களுக்கு இருக்குது. ரைட். அப்போ அந்த சமன்பாடு நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தால் பிரதியிட்டு விடை எடுக்கிறது தான் நீங்கள் வேலை. பெருசாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். அமாலியின் தோல் உலர்ந்திருக்கும் அதே வேளை அவளுடைய முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்புளங்கள் உள்ளன. இப்போ ஒரு பிள்ளையை பற்றி அவளோட இருக்கிற சில இயல்புகளை சொல்கிறாங்க. தோல் உலர்ந்திருக்குமா, முழங்கால் முழங்கையிலெல்லாம் சின்ன கொப்புளங்கள் இருக்குமா. அடுத்தது அவளுடைய கண்ணில் பீட்ரா பொட்டுக்களும் இருக்குதா. சரியா? அப்போ அமாலி எந்த விட்டமின் குறைபாட்டினால் பீடிக்கப்பட்டுள்ளாள்னு கேட்டிருக்கு. ரைட். நீங்கள் விட்டமின்களை பற்றி படிக்கிறது கிரேட் 10ல் 1வது பாடத்தில். என்ன கிரேட் 10 விட்டமின்கள் பாருங்கள். நான் உங்களோட புக்கில் உள்ள அவ்வளோ விட்டமின்களுடையும் இயல்புகள் ஒவ்வொரு விட்டமின்களுடையும் குறைபாட்டு அறிகுறிகளை நான் தந்திருக்கிறேன். பாருங்கள். விட்டமின் ஏக்கு மாலை கண், பீட்டோ புள்ளி, உலர்ந்த தோல், முழங்கால் முழங்கையில் முள் போன்ற கொப்புளங்கள். இப்போ உங்களுக்கு கேள்விலையும் இதே அறிகுறிகளை தான் சொல்லியிருக்கிறாங்க. உலர்ந்த தோல், பீட்டோ பொட்டு, அடுத்தது முழங்கால் முழங்கைகளில் கொப்புளம் இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த விட்டமின்கள் பற்றின அட்டவணையை சரியாக படிச்சிருந்தால் விட்டமின் ஏ என்ற ஆன்சரை பார்த்த உடனே செலக்ட் பண்ணலாம். அடுத்த விட்டமின்களுடையும் குறைபாட்டு இயல்புகளை நான் இங்கே ஒரு தடவை ஞாபகப்படுத்தி விடுறேன். பாருங்கள். விட்டமின் பிக்கு பெரி பெரி, குருதிச்சோகை, உலர்ந்த தோல், நிறமாற்றம், அடுத்தது பிறப்பொருள் எதிரி உற்பத்தி குறைவடைதல் எல்லாம் நாங்கள் பார்த்தது. விட்டமின் சி முரசு கரைதல், ஸ்கேவி, உள்ளக குருதி பெருக்கு, அடுத்தது நோய்கள் குணமடைவது தாமதமாம். அதனால தான் பொதுவாக தடிமன் அந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள் வந்தால் விட்டமின் சி பொதுவாக குடிப்பாங்க. ரைட். அடுத்தது விட்டமின் டி சிறுவர்களில் என்பொருக்கி, முதியவர்களில் ஒஸ்ட்ரியோமலேசியா, அடுத்தது பட்சூத்தை, ஒஸ்ட்ரியோபொரோசிஸ். இதெல்லாம் விட்டமின் டி குறைபாட்டால் வரக்கூடிய அறிகுறிகள். சரியா? அடுத்தது விட்டமின் இ முதிர்ச்சிக்கு முன் குழந்தை பிறத்தல். அடுத்தது ஆர்பிசி அழியும் வீதம் அதிகரித்து. ஆர்பிசி என்றது செங்குருதி கலங்கள், என்ன ரெட் பிளட் செல்ஸ். அது அழிவடைகிற வீதம் அதிகரிக்குமா. அடுத்தது களப்பிரிவு தாமதமாதல். அடுத்தது மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கும் விட்டமின் இ குறைபாடு காரணமாக இருக்கலாம். அடுத்து விட்டமின் கே குருதி உறைதல் தாமதமாதல். இப்போ இது அவ்வளவும் தான் உங்களுக்கு இருக்கிற விட்டமின்களும் அவங்களோட குறைபாட்டு அறிகுறிகளும். ஆகவே எங்களோட கேள்விக்கு நாங்கள் முதல்ல பார்த்துட்டோம். விட்டமின் ஏ தான் சரியான ஆன்சராக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். பாருங்க. ஒளித்தொகுப்பு தொடர்பாக பின்வரும் எக்கூற்று பொய்யானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பொய்யான கூற்று. முதலாவது ஆன்சர் பாருங்க. ஒளித்தொகுப்பு செயற்கை முறையாக நடைபெறும்னு சொல்லியிருக்கு. செயற்கை முறை. ஒளித்தொகுப்பு செயற்கையாக நடக்குமா? இல்லைன்னு. ஒளித்தொகுப்பு ஒரு இயற்கை செயல்முறை. ஆகவே முதலாவது விடையே பொய்யானது. நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிவு செய்யலாம். ரைட். அடுத்தது ஒளித்தொகுப்பில்
சூரிய சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. ஓமேன. அடுத்தது, ஒளித்தொகுப்பில் ஒரு விரைபொருளாக ஆக்சிஜன் வாயு உற்பத்தி செய்யப்படும். நான் இங்கே ஒளித்தொகுப்போட சமன்பாட்டு எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அதில் விளைவில் ஆக்சிஜன் வாயு உருவாகும். என்ன, இதுதான் விளைவு. ரைட். அடுத்தது, ஒளித்தொகுப்பில் உற்பத்தி செய்யப்படும் குளுக்கோஸு இலைகளில் மாப்பொருளாக தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படும். இது மாப்பொருளாக சேமித்து வைக்கப்படுறது நாங்கள் எங்கே படிப்போம்? கிரேட் 10ல் கார்போஹைட்ரேட் படிக்கக்குள்ளே படிப்போம். அது இல்லாமல் ஒளித்தொகுப்போட மீதி எல்லாமே என்ன? கிரேட் 11ல் 2வது பாடமே ஒளித்தொகுப்பு தான். என்ன, சூரிய சக்தியை பயன்படுத்தி கார்பனீர் ஆக்சைடு, நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவரங்களில் பச்சை உருமணிகளில் நிகழ்கிற உளவு தொகுக்கிற செயல்முறை தான் ஒளித்தொகுப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். என்ன, ரைட். ரைட். ஆகவே அப்போ எங்களுக்கு இந்த கேள்விக்கு பொய்யான கூற்று எது என்று முதலாவது விடையிலேயே நாங்கள் தெரிவு செய்தலாம். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு ஈரலிங்க பூவின் நெடுக்கு வெட்டு உருவில் தரப்பட்டிருக்கு. ஈரலிங்க பூன்றது ஆணகத்தையும் பெண்ணகத்தையும் ஒரே பூவில் கொண்டிருக்கும். என்ன, ரைட். அப்போ இதில் பெண்ணகத்திற்கும் ஆணகத்திற்கும் உரிய இரு பகுதிகளை முறையே காட்டும் விடை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே ABCDE என்று 5 எழுத்துக்களால் குறித்திருக்கிறாங்க. பாருங்கள், எங்களுக்கு தெரியும் பெண்ணகத்திட பகுதிகள் குறி, தம்பம், சூலகம், அதுக்குள்ள சூழ்வித்து. ஏன்னா அப்போ இங்கே குறி என்றது A எழுத்தாலையும், தம்பம் என்றது E எழுத்தாலையும், சூழ்வித்த D ஆலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சூலகத்தை குறிப்பிடலை. ரைட். அடுத்தது, ஆணகத்தில் மகரந்த கூடும் இலையும் வரும். ஏன்னா C என்றது மகரந்த கூடு, இலை வந்து B என்ற எழுத்தால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் பெண்ணகமும் ஆணகமும் முறையேண்டு தனி கேட்டிருக்கு. அப்போ முதலாவதாக இந்த 3ல் ஏதோ ஒரு எழுத்தும், ரெண்டாவதாக இந்த 2 எழுத்தில் ஒரு எழுத்தும் வர விடையை நீங்கள் தெரிவு செய்யணும். என்ன, அப்படி நீங்கள் தெரிவு செஞ்சால் முதலாவது விடை தான் அப்படி இருக்கும். இந்த ஆணகம் பெண்ணகம் தொடர்பான பகுதிகள் வந்து நீங்கள் கிரேட் 10ல் 14வது அலகில் தாவரங்களில் இனப்பெருக்கம் படிக்கக்குள்ள படிப்பீங்க. நான் இங்கே பக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்.